2 நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். துபாயில் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் என்னோடய நெய்பர் வந்து சூடான்லேருந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க வந்து பண்ணியிருந்த ஃபுட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இன்றைக்கி வந்து அவங்க அந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கின ஃபிஷ் இருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி இது வந்து பாப்பாவுக்கு தான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால ஜஸ்ட் வந்து மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு பிரட்டிட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எங்களுக்கும் சேர்த்து பொரிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பெப்பர், பெருஞ்சீரகத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணுவேன். குழந்தை கொடுக்குறேன்றதுனால சும்மா வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 2 வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து இருந்தது. அதை அப்படியே கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால வால்நட் எல்லாம் போட்டுட்டு பனானா கேக் மாதிரி பண்ணேன். எனக்கு வந்து பொதுவாக கேக் பண்ணால் நல்லாவே வராது. இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10-20 வாட்டியாவது கேக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு வாட்டி கூட நல்லா வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து கேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. சரி, இப்போ வந்து அவங்க வந்து குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஆனியன், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு திருப்பி எண்ணெய். இவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றுறாங்க. இவ்வளோ தூரம் எண்ணெய் ஊற்றினா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 4-5 மாதத்துக்கு அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ தூரம் ஆயில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து கிரேவிக்கு. அது கூட வந்து நம்ம வந்து தோசை இட்லி சாப்பிட்ற மாதிரி அவங்களும் அவங்க ஸ்டைலில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேர் வந்து குர்ராசா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குர்ராசா வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு நிறைய கொட்டுறாங்க. இது வந்து நம்ம ஊரில் நார்மலாக கோதுமை தோசை ஊற்றுற மாதிரி தான். அதே ஸ்டைலில் இவங்க வந்து மைதாவில் பேக்கிங் பவுடர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து உப்பு, தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் மாதிரி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து தோசை மாதிரி ஊற்றுறாங்க. ஆனால் நம்ம தோசை வந்து கொஞ்சம் வந்து தின்னாக ஊற்றுவோம், மாவு கம்மியாக எடுத்துகிட்டு. இவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு தோசை ஊற்றுறதுக்கே நிறைய மாவு ஆட் பண்ணி திக்காக ஊற்றுறாங்க. காமிக்கிறேன் அது எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இந்த பேட்டரை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இதை தான் அப்படியே டைரெக்டாக ஊற்றுவாங்க. இது வந்து ஃப்ரைட் ஆனியன் போல். ஏற்கனவே வந்து அந்த குழம்புல வந்து ஆனியன் போட்டிருக்காங்க, ஃப்ரெஷ் ஆனியன். இது வந்து கவரில் வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டப்போ ஆனியன் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்குது, சூடான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து நிறைய ஆட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிறைய இருக்குது, இது எதுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த ஃப்ரைட் ஆனியன் போடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக நாங்கள் வந்து நான்வெஜ் பண்ணாலே வந்து ஃப்ரைட் ஆனியன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃப்ரைட் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் வந்து வதக்குனாங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஆட் பண்ணாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், எங்கள் ஊர்லலாம் இவ்வளோ ஆயில் சேர்க்கவே மாட்டோம், இதை பார்த்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மின்ஸ்டு பீஃப். ஆக்சுவலாக இதை வந்து மீட்டை அரைச்சி இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க பொதுவாகவே பீஃப் வாங்கும்போது இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரைட் ஃப்ளவர், ரோஸ் மாதிரி இருந்தது. ஆனால் ரோஸ் இல்லை, ஹைபிஸ்கஸாக என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு தண்ணியில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 1/2 hour கழித்து நான் வந்து ஜூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த பீஃபை வந்து நல்லா கரண்டி வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. நல்லா வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்காது, அப்படியே மேஷ் பண்ணுற மாதிரி. அது வந்து நம்ம வந்து அந்த பீஸ் தனியாக தெரியணும்னு நினைப்போம். இவங்க வந்து எல்லாமே கரைஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறாங்க. முதல்ல வந்து சின்னமன் பவுடர், பட்டைத்தூள். நம்ம நார்மலாகவே வந்து எல்லாமே ஹோல் ஸ்பைசஸாக தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றின உடனே. இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பவுடராக தான் ஆட் பண்ணுறாங்க. பட்டைத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணுறாங்க. ரொம்ப பவுடராக இல்லை, கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்குறாங்க. நம்ம நார்மலாக கறி குழம்பு வச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவங்களுமே வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தாலே தெரியும், அந்த கரண்டி வச்சு நல்லா அப்படியே வந்து கொத்தி விட்டுட்டே இருக்காங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. இந்த பேக்கெட்டில் இருக்கும்ல, இவங்க நம்மள மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக எதையுமே அரைச்சி அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து பேக்கெட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டொமேட்டோ பேஸ்ட்டுமே வந்து டின்னில் இருக்கும்ல, அதை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. திருப்பி இப்போ வந்து நல்லா கிளறி விடுறாங்க. கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 minutes வரைக்கும் கையை எடுக்காமல் கிளறிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு குழம்பு. இப்போ இந்த பீஃபில் வந்து
வந்து நல்ல மசாலாலாம் இறங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஹாட் வாட்டர் வந்து ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி ஆட் பண்ண மேலே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து உப்பே ஆட் பண்ணலை. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் இன்னும் உப்பு ஆட் பண்ணலையே, அப்படி மறந்துட்டாங்கன்னு நினச்சி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இதில் வந்து இனிமேல் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வந்து உப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னு. அது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணாங்க, காமிக்கிறேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சு போல், இப்போ அவங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுவாங்கன்னு நினச்சா, அவங்க வந்து இல்லை இப்போ தான் ஒரு முக்கியமான வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி குழம்பு எடுத்து வேறு ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை இதை வந்து பாதி எடுத்து வச்சுருவேன், இப்போ இன்றைக்கி எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். 2 கண்டெய்னரில் வந்து தேவையான அளவு குழம்பு வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இதை வந்து அப்படியே சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவாங்களாம். அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து அடுத்து பண்ண போகிற ப்ராசஸை எடுக்கிற என்னைக்கு சமைக்கிறாங்களோ அன்னைக்கு எடுத்துகிட்டு திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னாங்க. 2 பாக்ஸில் குழம்பு எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்வளோ குழம்பு தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பவுடர் எடுத்து இதை ஒரு பவுலில் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பவுடர் அப்படின்னு கேட்டால், பச்சை பயிர் இருக்குல்ல, அந்த பயிரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது கடையிலே கிடைக்குமா. அந்த பவுடரை வாங்கி அதை வந்து இந்த குழம்பு சூடாக இருக்கும்போதே சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் குழம்பு எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த சூட்லேயே அந்த பச்சை பயிறு திக்காகுது. களி இருக்கும்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த பச்சை பயிர் வந்து வந்துடுது. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமாக பீட் பண்ணாங்க. இப்படி பண்ணிவிட்டு இதை தான் சாப்பிடுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இல்லை இதை நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா, இப்போ டைரெக்டாக அந்த பவுடரை குழம்புல போட்டோன்னா குழம்புல வந்து அது கட்டியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட் அந்த பவுடரில் வந்து கொஞ்சம் குழம்பு எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு திருப்பி இதை வந்து அந்த குழம்புல ஆட் பண்ணுவாங்களாம். ஆட் பண்ணி ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருவாங்களாம். அது நல்லா வந்து குக் ஆகணும். மாவு வந்து குழம்புல ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா குக் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ப்ராசஸை வந்து மொத்தமாக எல்லா குழம்புலையும் சேர்த்து பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த குழம்பு வந்து கெட்டு போயிடும், இல்லாட்டி ஸ்மெல் வரும், அது வந்து நல்லா இருக்காது. அதனால இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாங்க. திருப்பி அதை எப்போ அவங்க அந்த குழம்பு யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ எடுத்துகிட்டு திருப்பி இந்த பச்சை பயிரை மட்டும் ஆட் பண்ணி இதே ப்ராசஸை பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்களாம். பெரிய ப்ராசஸாக இருந்தது. ரொம்ப நேரம் ஆச்சு இந்த குக்கிங் முடிகிறதுக்கு. இதை வந்து இன்னும் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஃபைனலாக தான் உப்பு ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச குழம்புல வந்து உப்பு ஆட் பண்ணலை. அது திருப்பி நெக்ஸ்ட் எப்போ தேவையோ அப்போ சமைக்கும் போது ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு வழியாக இந்த குழம்பு பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த குர்ராஸ், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பேட்டரை வந்து எவ்வளோ திக்காக ஊற்றுறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இவங்க வந்து அப்படியே குத்து மதிப்பாக ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறாங்க. ரொம்ப திக்காக தான் ஊற்றுறாங்க. இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான் திருப்பி போட்டு அதை எடுத்துட்டாங்க. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, குராஸாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டோட்டல் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து டைம் கன்சியூமிங்காகவும் இருந்துச்சு. பட் இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரொம்ப லெங்க்தியாக போயிட்டுருக்கு. சரி, நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.